என்ன நெட்டமா ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு வரேன். என்ன யோசிக்கிற? இது ஒன்றும் இல்லைங்க, இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அதான் எனக்கு இப்போ ஒன்று யோசனை வருதுங்க. உங்களுக்கு அழகான பொண்டாட்டி பிடிக்குமா, அறிவான பொண்டாட்டி பிடிக்குமா? ம், அந்த ரெண்டும் தான் உன்கிட்ட கிடையாது. நான் என்ன பதில சொல்ல? ஆமா, அறிவான பொண்டாட்டியும் பிடிக்காது, அழகான பொண்டாட்டியும் பிடிக்காது. எனக்கு ஒன்றை மட்டும்தான் பிடிக்கும். ஓ அப்படியாங்க. என்னது? அப்போ என்ன அறிவு இல்லை அழகு இல்லைன்னு சொல்கிறீங்களா? சரி சரி விடு. காலையில் என் ஃபோனை எடுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? இல்லை, இன்னைக்கு சண்டே என் கூடவே இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோன் வந்துருச்சு. அதான் சாஃப்டாக பேசிட்டு அப்படியே வச்சுட்டேன். நீ சாப்பிட்டா பேசுனியா? என்ன சாப்பிட்டா பேசுன? அப்படின்னா என்னன்னே உனக்கு தெரியாது. என்னங்க, வர வர ஓவராக பேசுகிற மாதிரி இருக்குது. என்ன, சமையல் பண்ணி தரணுமா எப்படி? உன் சமையலுக்கு பயந்து தான் ஆஃபீஸ்லேயே நான் சாப்பிட்டுக்கிறேன் 3 வேளையும். சமைச்சு போட்டுட்டாலும் நான் தின்ட்டாலும். ரொம்ப தான் ஓவராக பண்ணுறாரு. சமைச்சு போட்டு சாப்பிடாத மாதிரி தான். நல்லா இருக்குன்னு 4 தட்டு வாங்கி நக்குவார். இப்போ சமையல் நல்லா இல்லையா? சரி டாபிக் சேஞ்ச் பண்ணாத. என்ன பேசுன ஃபோனில்? என் பாஸ் கிட்ட பேசுனியா நீ? ஓ, அவர் தான் உங்கள் பாஸா? சரி சரி. என்ன பேசுன சொல்லு. அது ஒன்றும் இல்லைங்க, ஃபோன் பண்ணி உங்களை உடனே கிளம்பி ஆஃபீஸ் வர சொன்னாங்க. மீட்டிங் ஏதோ இருக்காமா. அதை நான் சொன்னேன், நீ சண்டேடா, என் புருஷன் எங்கேயும் வரமாட்டார், மூடிட்டு ஃபோனை வைடா, முட்டை பஜ்ஜி மூஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அடிப்பாவி, என் வேலைக்கே உழ வச்சுட்டியடி. நீ ஃபஸ்ட்டு கீழே இறங்கு. ஏங்க, கூட்டு வந்து பாதியிலே கீழே இறங்க சொல்கிறீங்க? என்ன, கீழெல்லாம் என்னால் இறங்க முடியாது. ஸ்ட்ரைட்டாக கொண்டு வீட்டில் விட்டுட்டு அப்புறம் போங்க.